You are under arrest. இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறது உன்னோட பனிஷ்மெண்ட். Tamil insults that are 0% threat, 100% cute. Anything that has ku in it is immediately cute. Lusuku, ku mutte, ku. மூஞ்சிக்கு நேர வந்து கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டுறாயா? You think you catch me? Tell me. Catch pa. It's nice, no? Then there are ingredient based insults. நீ பெரிய பருப்பு, டேய் வெண்ணெய், வெங்காயத்துக்கு பிறந்தவனே. போடி சக்காலத்தி. வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன், நான் பாக்கலப்பா ஷோவை. மக்கள் சொன்னது அதிகமா நீங்க தான் ப்ரோமோல இருந்தீங்க, அதிகமா உங்களை பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். ஏடா சொன்ன சாரி இவனெல்லாம் காரி துப்புனால எச்சி வெஸ்டாயனா அவனை போய் அடிக்க போயிருக்க. நீங்க இருந்தனாலதான் இந்த ஷோவுக்கு ப்ரொமோஷன். நான் சொல்லல, எல்லாரும் சொன்னது. நான் ஒரு ப்ரோமோ கூட பார்க்கல. அவர் ஒரு பேச்சு வித்தகர், பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த. நான் எல்லாரும் சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். நான் பண்ணது அப்ப நான் உள்ளுக்குள்ள போய் இவர் என்ன பண்ணாருன்னு கேட்கறதுக்கு பிரவீனுக்கு என்ன, எங்க இருந்து வந்தியோ அங்கே போயிடு பிச்சைக்கார பண்ணி. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் நாசமா போட்டும். எல்லாம் நாசமா போங்க, எல்லாம் நாசமா போங்க, சர்வ நாசமா போங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர். அண்ணா சிக்கன் 1 கிலோண்ணா. என்ன தம்பி உங்க ஃப்ரெண்ட் உங்க கூட வரலையா? இல்ல கறி வேணாண்ணா. தம்பி 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 என்ன தம்பி உங்க ஃப்ரெண்ட் உங்க கூட வரலையா? என்ன மச்சான் தனியாவே சுத்துற, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி என்கிட்ட ஒண்ணுமே இல்லடா. எனக்கு நிரந்தரமா இருக்கிறது தனிமை மட்டும்தான்டா. யாரையும் நம்பாத. இது ஆட்டோ பின்னாடி எழுதி நீ அப்படி பேச வச்சுட்டானுங்க நண்பர்களே. ரேஜ் பைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்க யாருமே ரேஜ் பைட் ஆகாதீங்க, நானும் ரேஜ் பைட் ஆக மாட்டேன். ஜஸ்ட் என் கண்ணு முன்னாடி வந்து எந்த கன்றாவையும் பண்ணி தொலையாதன்னு தான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. நான் ஸ்டோரியில வந்து ஒரு போட்டோ போட்டிருந்தேன், ஓகேவா? போட்டிருந்தேன், அதுல வந்து என் மீச தெரிஞ்சிருக்க போல இருக்கு, ஓகேவா? அது எதுவும் தெரியல, அது வளருது. நான் என்ன பண்றது? இந்த ஷேவிங் மிஷின் ஜில்லட் உன்கிட்ட நின்னு பாக்கும்போது உனக்கு மீச தாடி இருக்குத பார்த்தேன், அதை யூஸ் ஆகுமேனு வாங்கிட்டு வந்தேன். உடனே பூரா பயலவள டிஎம்ல அப்படி ஒரு மெசேஜ், எங்க பார்த்தாலும் மீச 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 மீச. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு சீக்ரெட் கேட்கணும்னு நினைச்சேன், சொல்வியா? என்ன லைட்டா மீசையெல்லாம் முளைச்சிருக்கே, என்ன கிரீம் யூஸ் பண்ற? அங்க 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 மட்டும் கருப்பா இருக்குங்க. ஐயோ டீச்சர் என்ன யூஸ் பண்றீங்க? நல்லா கருகருன்னு வளர்ந்துருக்கு. கவ்வுக்கு பின்னாடி இருக்கிறது விமனுக்கு முன்னாடி இருக்கும். அது என்ன என்னங்க கேட்டுட்டு இருக்கீங்க? உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாடா. நீ முதல்ல கேள்வி அதை கத்துக்கிட்ட போடா. தெரியலையா? நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா உங்களுக்கு இன்ஸ்டன்டா 500 ரூபீஸ் தரேன். பண்ணிருக்கீங்களா? பதில் சொல்றா சத்திடலாங்கிற முடிவுல இருக்கியா? சரி, வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர். நான்லாம் ஃபீல் பண்ண, நான்லாம் அழுக ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கில் அழுவேன். லட்டு நான் இனிக்கோ லவ் நான் கசகன்னு எவ்வளவு பெரிய தத்துவம் சொன்னேன், கொஞ்சமாவது கேட்டியாடா? அண்ணனோட இருக்கேன், தம்பியோட இருக்கேன். என்ன நீங்க 2 பேரும் என்ன பெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. நீயும் ஒரு ஜோக்கர், இவனும் ஒரு ஜோக்கர், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. ராஜாவுக்கு எல்லாரும் சொல்லு இவனே தொழுவான இடம் திறக்கு. இத பாருமா, நீ சொல்றது எனக்கே புரியல, அவளுக்கு எப்படிமா புரியும்? Oh my god. இந்த கிட்டத்துல வாவே காரித்து போய் ஈஸியா இருக்க. நான் என்ன பண்ணனே, என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? ராஜம் பொண்டாட்டிடா நானு. கீழே நனைஞ்ச பொண்ணும் திடீர்னு கிடைச்ச பொண்ணும் ரொம்ப நேரம் தாங்காது. எப்ப வேணாலும் பிச்சுட்டு போயிடும். பார்த்து நடந்துக்க மாப்பிள. இல்லப்பா, இந்த கையில இருக்க கத்தியத்து ஏன் கழுத்துல அடுத்து செத்துறன்னு எனக்கு தோணுது. நான் எங்க செத்துட்டா கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகாம போயிருமோ பயத்திலே உயிர் வாழ்றேன். எப்படி இருக்கு என் தக்காளி?
போன பெருச்சாலி எங்க போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே இந்நாளும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே சிம்பூவே உன் வாசம் வரும் பூவே சிம்பூவே சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.